உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து மேடம் தான் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தா சார் நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஷோ, நம்ம சொல்றது பொய் இல்லை, நம்ம உண்மைதான் சொல்லணும். ஏன் யாரும் நம்ப மாட்டேங்காங்க? நாளைக்கே நாளைக்கே இந்த சுஜின் பேர்ல எல்லா டாக்குமெண்ட்ஸும் மாறிட்டுனா அவன் எப்படி நடந்துக்கணும்னு நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கு. ஆனா நம்ம இதை சொல்லியும் அவங்க நம்மளை இன்சல்ட் பண்றாங்களே தவிர ஒரு வேளை உண்மையா இருக்குமான்னு கூட திங்க் பண்ண மாட்டேங்காங்களே. இந்த சுஜினோட உண்மையான முகம் எப்போ அவங்க பத்திரமா அவன் பேர்ல மாறுதோ அப்பதான் தெரியும். ஆனா நமக்கு இப்பவே தெரிய ஆரம்பிச்சுட்டு. ஆனா மேடம் பாவம், அவங்க ஒரு அப்ராணி, எது சொன்னாலும் நம்புறாங்க. வெளி உலகமே தெரியல. கடவுளே, இவன் பேர்ல எந்த டாக்குமெண்ட்டும் மாறிடக்கூடாது. மாறினா இவன் கண்டிப்பா மேடத்தை ஏமாத்திடுவான்னு எனக்கு தெரியும். சாரும் பாவம். சார் சார் மாதிரி ஒரு தங்கமான பர்சனை நான் பார்த்ததே இல்லை. அவர் நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சொன்னாரு, இது அவன் பேர்ல இப்போதைக்கு மாற்ற முடியாதுப்பா, அப்படி மாத்திரம் இருந்தாலும் 10 வருஷத்துக்கு மேலதான் மாத்தலான்னு. அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டரும் சொல்லிட்டாருன்னா பிரச்சனையே இல்லை. அவன் ஏமாந்துட்டு அவன் பாட்டு அவன் ஊரை பார்த்து போயிடுவான். கடவுளே, இன்னைக்கு சாயங்காலம் தான் எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. எந்த இதுவும் ஆயிடக்கூடாது. சார் நல்லா இருக்கணும். சுஜின் பேர்ல பத்திரம் எதுவும் மாறவே கூடாது. இதை எப்படி நம்ம தடுக்க நம்மளால என்ன முடியும்? நம்மளும் மேடத்தையும் சொல்லியாச்சு, சார்ட்டையும் சொல்லியாச்சு. 2 பேரும் நம்மளதான் தப்பான்னு நினைக்காங்களே தவிர ஒரு வேலை இப்படி நடந்திருக்குமோ ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அது எப்படி விக்ரம் யோசிப்பாங்க? அவங்க அவனை அவ்வளவு தூரம் நம்பி இருக்காங்க. அவனும் அந்த அளவுக்கு பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். நம்ம யாரு? ஆஃப்டர் ஆல் 1 மந்த் டிரைவர் வேலைக்கு சேர்ந்தவங்க. நம்ம உண்மையை பார்த்தாலும் கண்டிப்பா சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்? கண்ணால் காண்பதும் போய் காலால் கேட்பதும் போய் ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து காமிச்சா கூட இது ஏஐ அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னைக்கும் பணத்துக்கு தானே வேல்யூ. ம் இந்த சுஜின் வெளிநாட்டுக்கு கிளம்புறது வர சார் என்ன சொன்னாலும் சரி, ஏன் நமக்கு சம்பளமே தராட்டாலும் சரி, நம்ம அங்கதான் வேலை பார்க்கணும். வேலை பார்த்தே ஆகணும். இந்த சுஜின் இருந்து சாரையும் மேடத்தையும் காப்பாற்றுறது நம்மளோட கடமை. ஆமா. விக்ரம், இனி நீ இப்படி உட்காந்துட்டு இருக்காத, உடனே கிளம்பு. அங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சே ஆகணும். மேடத்துக்கு நம்மளால முடிஞ்ச பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். இவனோட முகத்திலேயே கிழிச்சே ஆகணும். எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. கடவுள் ஏதாவது ஒரு வழியில நல்ல வழி சாருக்கும் மேடத்துக்கும் காமிப்பாங்கன்னு. அதுவரையும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டா பக்கபலமா இருந்துதான் ஆகணும். என்னைக்கு இவன் முகத்தர கிழியுதோ, சாரும் மேடம் சேஃப்னு வருதோ, அன்னைக்கு நம்ம இந்த வேலையில இருக்க வேண்டாம். நம்ம கிளம்பி வந்துடணும். அது வரையும் நம்ம சாருக்கும் மேடத்துக்கும் சேஃப் அண்ட் செக்யூர் கொடுத்துதான் ஆகணும். விக்ரம், இப்படி புலம்பிட்டு இருந்த ஒன்னும் ஆகாது. கதைக்கு ஒன்னும் ஆகாது. கிளம்பு. கிளம்பி அங்க என்ன நடக்குன்னு போய் தெரிஞ்சுக்கலாம். ச்சே, இந்த சுஜின மாதிரி ஒரு கேடு கட்டவனை நான் பார்த்ததே இல்லை. இந்த சார் சின்ன பிள்ளையிலே இவனை தூக்கி வளர்த்தாருன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் வேலை வெட்டி எல்லாம் இவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. வெளிநாட்டுல போய் ஆடம்பரா வாழ்றதுக்கும் சார் தான் பக்கபலமா இருந்திருக்காரு. அப்படி நல்லா நம்மளை ஒருத்தவங்க ஆக்கி வச்சிருக்காங்கன்னா நம்ம காலத்துக்கும் அவங்களுக்கு சிறப்பா இருக்கணுமே தவிர இந்த மாதிரி குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிட கூடாது. இவன்லாம் ஒரு மனுஷனா? மனுஷ ஜென்மமே கிடையாது இவன்லாம். முண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணு நினைக்கிறேன். இவனை கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. கடவுளே, நீ இருக்கிறது உண்டுன்னா கூடிய சீக்கிரம் அவன் முகத்திலேயே கிழிச்சு இந்த ஊரை விட்டு அவனை அனுப்பி வைங்க. அது போதும் எனக்கு. அத்தை, புளிக்குழம்பும் வச்சு கீரை பொரியலும் வச்சா போதுமா? புளிக்குழம்பா? ஐயோ, புளிக்குழம்புனா சரவணனுக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ அந்த சவுச்சவை போட்டு கூட்டு வச்சு கீரை பொரியலும் வச்சிரு. அப்புறம் ரசம் வேணா வச்சிரு. அப்புறம் முட்டை இருந்தா ஆம்லெட்டுக்கு எல்லாம் கட் பண்ணி வை. சரிங்க அத்தை. அப்புறம் தோசைக்கு மாவு போடணும்னு சொன்னீங்களே, நீங்கள் ஊற போட்டுட்டா நான் அரைச்சி வச்சிருவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அம்மாவும் தான் ஊற போட்டுட்டு போவாங்க. எனக்கு எவ்வளோ ஊற போடணுன்னு அளவெல்லாம் தெரியாது. அரைச்சி நான் வச்சிருவேன். நீங்கள் கொஞ்சம் ஊற போட்டு கொடுக்கீங்களா? பாவம், ஆனாலும் ஐஸ்வர்யா கல்யாணம் ஆகி 1 வாரம் தானே ஆகுது. கல்யாணம் ஆன அன்னையிலேருந்தே அடுப்பு வாங்குற சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அக்காலாம் ஒரு மனுஷியா. இவெல்லாம் கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அடுப்பு வாங்குறக்கிட்டே போனான். அவன் மாமியார் ஒன்றும் தெரியாதுலாமா உனக்கு, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் தெரியாதுலாமா நான் பார்த்துக்கிறேன்னு அடுப்பாங்கள சொல்லி பூரா தலையில் போட்டு அடிச்சுக்கிட்டா. இதுவளுக்கு குளிக்கணும், திங்கணும், படுக்கணும். அந்த பிள்ளைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா என்ன? வந்த உடனே எல்லா வேலையும் பார்க்க வைக்கிது. இவ வேற அரிசியை ஊற போட்டு கொடுங்கத்தேன்னு. அதுக்கு இப்போ என்ன சொல்லுவா? அதெல்லாம் நீ படிச்சுக்கிட வேண்டியதான், அதெல்லாம் நான் ஊற போட்டால் உனக்கு எப்படி தெரியும்? நீ ஊற போட்டு படி, நான் மெஷர்மெண்ட் சொல்லின்னு சொல்லுவா. இவளை பற்றி நமக்கு தெரியாது. வீட்டு சொல்லி எல்லாம் அப்படி பாப்பா என் மகான் உங்கள் அம்மா சொல்லிச்சு. ஏன் தோசைக்கு ஊற போடக்கூடவா தெரியாது? ஒரு நாள் நான் ஊற போட்டேன்னா உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் நீயே ஊற போட்டு கற்றுக்கணும். 4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து, இதுதான் மெஷர்மெண்ட். இதில் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இப்படி போடு, 2 கப்பு உளுந்து, நான் 8 கப்பு அரிசி, இவ்வளோ பூண்டு வெந்தயம், இவ்வளோத்தையும் ஊற வை. அப்புறம் உனக்கே தெரியுமே, அதை அரைச்சி வச்சிரு.
அதானே பார்த்தேன். யாருக்கிட்ட? இவள்கிட்ட நீ ஒரு வேலை வாங்கிட முடியும். இங்க இருந்த கப்பை அங்க எடுத்து வைக்க மாட்டா. சும்மாவே அப்படிதான். என் அத்தான் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடந்தாரு. இப்ப மருமகார வந்துட்டா, குனிஞ்சு நிமிருவாளா? ஏக்கா ஏக்கா, உன்கிட்ட சொல்ல மறந்தே போனேன். நம்ம பக்கத்து தெருல சாந்தி இருக்காள, அதான் அவன் மகன் கூட ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தானே, அந்த பிள்ளைக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குக்கா. ரெட்டை குழந்தை நம்ம தெருவில் யாருக்கும் பிறந்தது இல்லையா? நேற்று அந்த பொண்ணுக்கு பிறந்திருக்குன்னு எல்லாரும் தெருவா கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துட்டு வந்தாங்க. போராட்டு வரியா? நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோம். குழந்தை பிறந்து ஒரு வாரம் ஆயிட்டான். இப்போ வீட்டுக்கு வந்துட்டா. என்ன இருந்தாலும் நம்ம சாந்தி நம்மகிட்ட நல்லா பழகிருக்கல்ல, ஒரு சோப்பும் பவுடரும் வேணா கொடுத்து பார்த்துட்டு வருவோம். சாயங்காலம் வரியாக்கா? என்னது, ரெட்டை குழந்தைய பிறந்திருக்கு? நான்லாம் வரலம்மா, நீ போய் பார்த்துக்க. உனக்கு தெரியாதுதானே, நம்ம குடும்பத்துக்கு தான் ரெட்டை குழந்தை ஆகாதுன்னு. ரெட்டை குழந்தை பக்கத்துலேயே நான் வரமாட்டேன். நீ போயிட்டு வந்துரு. என்னோட கதையை பற்றி தயவு செஞ்சு கூட நீ பேசாத. நம்ம ஆஃபீஸில் லீவு தரதே பெரிய விஷயம். ஏதோ புண்ணியானே ஒரு வாரம் லீவு தந்திருக்கான். பொண்டாட்டி கூட நல்லா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா எப்ப பாரு அடுப்பாங்கரே கதின்னு கட்டி கிடந்துட்டு எழுதிட்டு இருக்கா. அதான் எப்படி இருக்கீங்க, வாங்க வெளியே போகலாமா, சாப்பிட எதுவும் போகலாமா, அன்பா பேசலாமா, சந்தோஷமா இருக்கலாமான்னு பார்த்தா ஒன்றும் விட மாட்டா போல இருக்க. எப்பவும் காய்கறி கட் பண்ணிக்கா, இல்லை துணியை துவச்சு காய போட்டுட்டு இருக்கா. இன்னொரு லீவும் முடிஞ்சு. இன்னும் நம்ம நினைச்சாலும் எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான், அதுவும் மாசத்துல 2 நாள் தான் லீவு, 2 நாள் ஒர்க்கிங் டே. கூப்பிடுவோமா? சரி, ஒரு 10 நிமிஷம் கூட பாத்துக்கலாம். பாக்குறாளா பாரு, செஞ்சு சிகாமணிக்கு தங்கச்சி போல. ஒரு வேலையை கொடுத்தா அதுல அப்படியே முழுகிடுவா. ஐசு, மாமாவை பாருடி. என்ன அத்தை இப்படி சொல்றாங்க? ரெட்டை குழந்தை எனக்கு ஆகாது அப்படின்னு. இதுல ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்கேன். சும்மா கேட்கலாம். அத்தை, என்னத்த ரெட்டை குழந்தை என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க? அதை ஏன் கேட்குற ஐசு, நான் சொல்கிறேன். இந்தா உன் மாமனாருக்கு கூட பிறந்தது 3 பேர். 3 பேருக்கும் தலை குழந்தை ரெட்டை குழந்தை தான். அதாவது மூத்தவருக்கு ரெட்டை குழந்தை பிறந்த உடனே அவருக்கு பெரிய ஆக்சிடெண்ட்டு. எந்திரிக்கவே முடியாது. ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஹோமா ஸ்டேஜில் தான் இன்னும் இருக்காரு. அதனால அவர் சொத்து பத்து எல்லாம் இழந்து இந்தா அவர் நடப்பணமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியாச்சா, 2வது உள்ளவருக்கு ரெட்டை குழந்தை பிறந்ததுல ஒரு குழந்தை இறந்துட்டு, அதில் அவங்க அந்த அக்கா இருக்காங்கல்ல, கொஞ்சம் மூளை குழம்புல மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு பார்த்து இன்னும் தீரலை. அப்புறம் 3வது உள்ளவங்களுக்கும் அதே மாதிரி ரெட்டை குழந்தை பிறந்ததா. அவங்களுக்கு ஆனால் ஒன்றும் செய்யலை. இருந்தாலும் கொஞ்சம் பிஸ்னஸில் அடிபட்டுட்டு, அப்போ அவங்க போய் ஒவ்வொரு கோயிலையே போய் கேட்டோன்னே, ஒரு குழந்தைய இங்கேயும் ஒரு குழந்தைய தள்ளியும் கொண்டு விட்டு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 2 குழந்தைங்க ஒன்றா இருக்கிறது வரை உங்கள் வீட்டுக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் சொன்னதும் என்னமோ சரியாக தான் இருந்து. அதே மாதிரி கொஞ்ச நாள் பார்த்தாங்க. வீட்டு பிரச்சனை தலைக்கு மேலே இருந்துச்சா, என் புருஷன் முன்னாடி பெரிய அளவு கூட பிரச்சனை வந்துட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைய அந்த அண்ணியோட தங்கச்சி வீட்டில் விட்டாங்க. ஒரு குழந்தைய இவங்க வளர்த்தாங்க. அதனால ஒரு பாதிப்பும் இல்லை. இன்றைக்கும் நல்லா தான் இருக்காங்க. ஏன் அத்தானே கூட ஒரு 2 ரெட்டை குழந்தை பிறக்கதா தான் இருந்து, ஸ்கேன்லேயே தெரிஞ்சுட்டா வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதான் அன்னையிலேருந்து இன்ன வரை அக்கா ரெட்டை குழந்தை இருக்கிற தெருவில் இல்லை, ரெட்டை குழந்தை இருக்கிற இடத்துல கூட போக மாட்டா. பயம் அவ்வளோ தூரம். அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு நேரமாக இருக்கலாம். அதுக்கு நம்ம குழந்தைய என்றைக்கும் தப்பு சொல்லக்கூடாது. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்களும் குழந்தை கிடைக்கிறதே இந்த காலத்தில் பெரிய விஷயமா இருக்குது. இதில் ரெட்டை குழந்தை கிடைச்சா அது எவ்வளோ சந்தோஷம். அதை விட்டுக்கிட்டு ரெட்டை குழந்தை பிறந்தா குடும்பத்துக்கு ஆபத்து, எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறதுலாம் மூட நம்பிக்கை. குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமம். இங்க பாரு, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு எங்களுக்கும் தெரியும். குடும்பத்துக்கு ரெட்டை குழந்தை ஆகாதுன்னு சொல்லும்போது என்ன செய்ய முடியும்? அவ சொல்லதெல்லாம் உண்மைதான். உனக்கே நாளைக்கு ரெட்டை குழந்தை பிறந்தாலோ இல்ல பிறக்க இருந்தாலோ அதுக்கு வேற மாதிரி முடிவு தான் நான் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால உனக்கு ரெட்டை குழந்தை மட்டும் பிறக்க கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க. சரணா, இவன் நம்ம எட்டி கூட பார்க்க மாட்டா போல இருக்கு. பேசாம நம்ம கூப்பிட வேண்டியதான். ஐசு, ஐசு, இங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தேன், பாத்தியா? கொஞ்சம் வாயேன், இந்த ஃபைல் எடுத்து கொடு. ஃபைலா? நம்மள்ட்ட கேட்குறாரு. நம்ம இந்த ஃபைலை பார்த்தோம்? எனக்கு தெரியாதுங்க, நான் எந்த ஃபைலும் பார்க்கல. ஃபைலா? அந்த கபோர்ட்ல தான்டா பாரு. கபோர்ட்ல தான் எல்லா ஃபைலும் வச்சிருப்ப. காணும் தர்ற உன் ஃபைலை யார் எடுக்கிறா? கொஞ்சம் போது, நான் வேணா வரேன், தேடி கொடுக்குறேன். ஐயோ, சுகா வருவான்னு பார்த்தா அப்பா வரேங்கிறாரு. எந்திரிச்சாதான் என்ன அங்க இருந்து காய்கறி கட் பண்ணதுல அப்படி என்னதான் இருக்கோ தெரியல. இல்லப்பா வேணாம், நான் பாத்துக்கிறேன். எப்படியும் சித்தி சொல்லியிருப்பாங்க, பாவம் என்னமோ தேடிட்டு கிடக்கான், போய் எடுத்தேன் கூட அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஏப்பா வந்துதானே ஆகணும்.
எல்லாமே அவன் இருந்துட்டே கேட்பாளாம். கிட்ட வந்து மாமா என்ன செய்யணும், எந்த ஃபைல தேடுறீங்க நான் பார்க்கறேன், ஒரு வார்த்தை சொல்லுவாளா. வரட்டும், இன்னைக்கு வச்சிருக்கேன் அவளுக்கு கச்சேரி. இவள்கிட்ட நார்மலாவே பேசக்கூடாது, கொஞ்சம் கோவப்படுற மாதிரி முகத்தை வச்சுப்போம். கண்டிப்பா நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு கில்ட்டில நம்மள பாப்பா. அப்ப பாத்துக்கலாம். ஐயோ வர்றாளே, அந்த பக்கமா திரும்பி நிப்போம். ஃபைலை காணோம்னு சொல்லி பால்கனில இருந்து நிக்கிறாரு. தேடி பார்த்தால ஃபைலு கிடைக்கும். மாமா, என்ன மாமா ஃபைலை காணோம்னு சொல்லிட்டு பால்கனில இருந்து நிக்கிறீங்க? எங்க வச்சீங்க? நல்லா தேடி பார்த்தீங்களா? முக்கியமான ஃபைலா? வாங்க, ஒருக்க கூட கபோர்ட்லாம் எடுத்து போட்டு தேடி பார்க்கலாம். வாங்க மாமா. ஒண்ணும் தேவையில்லை, நான் ஃபைல தேடிக்கிறேன், உன் வேலையை மட்டும் போய் பாரு. வர வர நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. நானும் பார்க்க அமைதியா இருக்க, நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். இப்பெல்லாம் தெரியுது உன் சுயரூபம். கூப்பிட்டா வரமாட்டேன். நானே வந்து அம்மா தாயேன்னு போட்டு வச்சு கூப்பிட்டா தான் வருவேன், அப்படிதானே? ஏன் மாமா அப்படி கோவப்படுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க கூப்பிட்டோன்னு ஏதோ வந்துட்டேன்ல. காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் எடுத்து வச்சு உடனே நீங்க கூப்பிட்டோன்னு வந்தா அதான் மாமா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாமேன்னு வந்தேன். நான் என்ன தப்பு மாமா பண்ணேன்? நான் எந்த தப்பு பண்ணலையே. ஆமா ஆமா, நீ எந்த தப்பும் பண்ணல. நான் தான் எல்லா தப்பும் பண்ணது. போ, போய் காய்கறி கட் பண்ணி வச்சிருப்பேல, அதை சமையல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வா. உனக்குலாம் புருஷன் முக்கியமே இல்லையே. போ, அது கத்தடி தூரத்து தள்ளி நின்னு கேளு என்ன தப்பு பண்ணேன்னு. பக்கத்துல வந்து கேட்டாதானே என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி கொடுக்க முடியும். மாமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? கோவப்படாதீங்க மாமா, கோவப்படாதீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் சொன்னா தானே தெரியும். பக்கத்துல வந்துட்டேன், சொல்லுங்க மாமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கு தெரிஞ்சாகணும், அதான் இப்ப ரொம்ப முக்கியம் உலகத்துக்கு. மாமா, விடுங்க. என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ விடுங்க, பால்கனில நின்னு விடுங்க மாமா. இப்ப சொல்றேன், நீ என்ன தப்பு பண்ணேன்னு. இங்க பாரு, ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு முத்தம் தந்தே ஆகணும். இல்ல வட்டி முதல்ல சேர்த்து கொடுத்துருவேன் பாத்துக்க. பால்கனியும் பார்க்க மாட்டேன், ஹாலும் பார்க்க மாட்டேன். என் பொண்டாட்டி விஷயத்துல, அதுவும் முத்த விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். ஒருத்தன் கூப்பிடுறானே, ஃபைல காணல அதை காணலன்னு, அதாவது கிச்சன் நின்று ஃபைல தேடிட்டு இருக்கானே, இவன் எதுக்கு கூப்பிடுவான்? ஒரே இயக்கமா கூப்பிடுறானே, என்னன்னு கேட்டுட்டு உனக்கு தோணுச்சா? இது முதல் தப்பு. நீ வந்து நான் கூப்பிட்ட உடனே கிட்ட வந்து என்ன மாமா எது கூப்பிட்டீங்கன்னு கேட்டிருந்தா அது தப்பு இல்ல, ஒரு தப்பாச்சா? ரெண்டாவது, கல்யாணம் ஆகி நமக்கு இன்னையோட 7 நாள் ஆகுது. 7 நாள் செலிப்ரேஷன் பண்ண வேண்டாம்? இந்த 7 நாளும் என் பக்கத்துல இருந்தது நீ ரொம்ப குறைவு, கிச்சன்ல இருந்தது தான் ரொம்ப அதிகம். அதனால இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த கிச்சன் வேலை, அடுப்பாங்கிற வேலை எல்லாத்தையும் சரி கட்டிக்கிட்டு என் பக்கத்துல தான் நீ இருக்கணும். போன் பண்ணா கூட ஒரு ரிங்ல எடுத்துடணும். இவ்வளவு நாள் நான் போன் பண்ணாலும் 5-6 ரிங் போகும், சில டைம் எடுக்கவே மாட்டேன். ரெண்டாவது நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எடுப்பேன். அது ரெண்டாவது தப்பு. போங்க மாமா, நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஐயோ கடவுளே, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு. நீங்க சரியான ஆளுதான். வீட்டுல ஆளுகள்லாம் இருக்காங்க, சமையல் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஃபைல் எடுத்தான்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? 10ஆம் கிளாஸ் வரை தான் நானே படிச்சிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு படிக்க தெரியாது. ரீட் பண்ணுவேன், இருந்தாலும் அர்த்தம் புரியாது. உங்களுக்கு தானே தெரியும் எந்த ஃபைலு. அதான் சொன்னேன் மாமா, எனக்கு ஃபைல் தெரியாது, நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்கன்னு. இது ஒரு தப்பா? சரி, உங்க அகராதியில தப்பாவே இருந்துட்டு போகட்டும். அப்புறம் மாமா, உங்கள்ட்ட ஒன்று கேட்டே ஆகணும். அத்தை இப்பதான் பேசிட்டு இருந்தாங்க, இந்த குடும்பத்துக்கு ரெட்டை குழந்தை பிறக்கவே கூடாது, அப்படி பிறந்தா பெரிய சாபங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன மாமா, எந்த ஜென்ரேஷன்ல இருக்காங்க? குழந்தைங்கிறது ஒரு வரம், அது கடவுளா கொடுக்கறது. ஒன்னா கொடுத்தா சந்தோஷம், ரெண்டா கொடுத்தா டபுள் சந்தோஷம் அப்படின்னு தான் நினைக்கணும் பெரியவங்க. அதை விட்டுட்டு என்னமோ 3 பேருக்கும் ரெட்டை குழந்தை பிறந்துச்சா, அதுல ஒருத்தங்களுக்கு முடியலையா, ஒருத்தங்களுக்கு அப்படி ஆயிட்டான் இப்படி ஆயிட்டான்னு பேசுறாங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நாளைக்கு நமக்கே ரெட்டை குழந்தை பிறந்தாலும் இப்படிதான் ஒரு குழந்தைய இங்கேயும் ஒரு குழந்தைய உங்க வீட்லயும் கொடுத்து வளருன்னு சொல்லுவாங்களா? ம். நமக்கு ரெட்டை குழந்தை பிறக்காத வரை சந்தோஷம்தான். ஆனா பிறந்துச்சுன்னா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நம்ம குழந்தைய இந்த வீட்லயே நல்லபடியா வளர்த்து, எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கன்னு வளர்த்து, அத்தையோட மூட நம்பிக்கையை உடைச்சு காமிப்பேன். என்ன மாமா, ரெட்டை குழந்தை பெற்றுக்க உங்களுக்கு சம்மந்தம் தானே? என்னமோ தெரியல ஐசு, நான் பிறந்ததுல இருந்தே இதை பத்தி அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு அது பெரிய உடன்பாடெல்லாம் இல்ல. இப்போ கொஞ்சம் உடன்பாடு வந்திருக்கு. இப்படியே பேசிட்டு இருந்தா ரெட்ட குழந்தைக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? சரி சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீ இப்படியே பேசிக்கிட்டு குக்கர் விசில் அடிக்குது மாமா நான் கிளம்புறேன்னு போயிட்டே இருப்ப. உன்னை பத்தி எனக்குலாம் தெரியும். ஒரு தப்புக்கு வட்டியும் முதலுமா 5 கிசுன்னு வச்சாலும் 2 தப்புக்கு 10 கிசு ஆக போச்சா, நீ 10 கிசு எனக்கு தந்தே ஆகணும். எங்க கூட பார்ப்போம். சிரிப்பிலே உன் சிரிப்பிலே சிறை அடைக்கிறாய், நான் மீளவில்லை. உறவுகள் ஒன்று சேர்கையில் என்ன ஆகிறேன் என்று தெரியவில்லை. உன்னோடு நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இனிக்கிறதே, உரையாடல் தொடர்ந்தால்
விழுந்தேன் அந்த நொடியில் என் எதிர்காலம் நீதானே. டேய் மாப்பிள, நீ ஆனா பெரிய ஆளுதான்டா. நீ நினைச்சதை சாதிச்சிருக்க பத்தியா? இந்த மாதிரி நினைச்சதை சாதிக்கிறது கோடியில ஒருத்தங்களுக்கு தான் நடக்கும். நீ கோடியில ஒருத்தன்டா. ஆளை பிறந்திருக்க. இன்னும் உன் கையில தான் போ ராஜ்யமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த திருச்சியிலே பெரிய ஆளா ஆக போற. அதாவது திருச்சியில பெரிய புள்ளியில நீயும் ஒரு ஆளு அப்படின்னு பார்த்தா என்ன கொஞ்சம் மறந்துடாதடா. இந்த ஃப்ரெண்டையும் கொஞ்சம் கவனிச்சுக்க. நீ வேற டென்ஷனா கிளப்பாதடா. நீ சொல்லதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. அன்னைக்கு இந்த ரெஜிஸ்டர் இப்படிதானே எல்லாம் கைகூடி வரும்போது முடியாதுன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு எல்லாம் முடியாதுன்னு சொல்லல, ப்ராசஸ் நடந்து முடிய போகுது. இருந்தாலும் நம்ம கையில பத்திரம் வர்றது வர பக்கு பக்கம் தானே இருக்கு. எனக்கு மட்டும் இந்த பத்திரம் என் பேர்ல மாறி வந்துடட்டும். உன்னை தனியா கவனிச்சிருக்கேன்டா. டேய் மாப்பிள, இப்பவே நீ பணக்கார மாதிரி தான். சரி சரி, இன்னும் 2 நாள்ல உனக்கும் பிரியாக்கும் கல்யாணம்னு சொன்னேன். கல்யாணத்தை முடிச்சிட்டு நிஷா கூட 2ஆம் கல்யாணமா, இல்ல நிஷா கூட கல்யாணத்தை முடிச்சிட்டு பிரியாவை 2ஆம் கல்யாணம் பண்ண போறியா? டேய் நீ வேற சும்மா இருடா. அந்த ஒரு விஷயத்த நினைச்சாதான் மனசுக்குள்ள பக்கு பக்குங்குது. நான் இந்த சொத்தை என் பேர்ல எழுதுன்னு நினைச்ச முதல் ரீசனே நிஷா தான். நிஷா அந்த ஊர்ல பெரிய ஆளுடா. பெரிய புள்ளி அவங்க அப்பா. உடக்கு போட நேரத்துல கோடி ரூபாயை தீர்த்துட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு வசதி. நான் நிஷாவை கல்யாணம் பண்ண நினைச்சதே அவ பணத்துக்காக மட்டும்தான். அப்படி இருக்கும்போது வெறும் எம்டியான அவகிட்ட போய் நின்னேன்னு வையேன், நாளை பின்ன எங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்தாலும் நீ ஒண்ணு இல்லாதவன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக இந்த ஊர்ல நம்மளும் ஒரு பெரிய புள்ளிங்கிறதுக்காக தான் இந்த சொத்தை ஆட்டையை போட்டு என் பேர்லயே எழுதுறேன். இப்போ நிஷாவை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். பிரியாவை சும்மா அப்படியே வச்சுட்டு கழட்டி விடுற மாதிரிதான் பிளானு. அதை எப்படி கழட்டி விடுறோம்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். சுஜின், இல்ல இல்ல, இனி மாப்பிள்ள தான் கூப்பிடணும். மாப்பிள்ள. அங்கிள். என்ன அங்கிள், நீங்க எப்பவும் போல சுஜின்னே கூப்பிடுங்க. மாப்பிள்ளைன்னு கூப்பிடும்போது என்னமோ அடுத்தால கூப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. நோ 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 நோ. இன்னும் என் பொண்ணு சுஜின்னு கூப்பிட்டா என்ன ஒரு வழி ஆக்கிடுவா. நீங்க பாருங்க மாப்பிள்ள, எல்லா டாக்குமெண்ட்டையும் உங்க பேர்ல மாத்தியாச்சு. ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை தவிர என்னோட பூர்வீக இடம். அது உங்களுக்கு குழந்தை பிறந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க பேர்ல மாறிடும். இப்போதைக்கு மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன ஒரு 10 சென்ட் தான். அது பெரிய வேல்யூ இருக்காது கிராமம்னால. இது எல்லாமே உங்க பேர்ல மாத்திட்டேன். இன்னும் நீங்க தாராளமா பிசினஸ் பண்ணலாம். உங்களுக்கு லோன்லாம் நினைச்ச நேரத்துக்கு அழகா கிடைச்சிரும். ஏன்னா இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் உங்க பேர்ல இருக்கு. அதனால நீங்க பிசினஸுக்கு பயப்படவே செய்யுங்க. பிசினஸ்ல டாப்பா நீங்க வரணும் மாப்ப. ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. நான் ஆரம்ப காலத்துல உங்களுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் பிசினஸ் சம்பந்தமா சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சும் புரியாத மாதிரி தலையாட்டிட்டே இருப்பீங்க. இந்த பையன் என்னடா நல்லா வரவா போறான், பிசினஸ் ஒன்றும் தெரிய மாட்டேங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. தப்பு. நல்லா வந்து காணிப்பேன் அப்படின்னு நினைச்சு நீங்க இடையில கூட இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்களே, அதுல கேட்டேன். அப்பா, ஒவ்வொரு பேச்சும் முத்து முத்தா இருந்துச்சு. இன்னும் நீங்க நல்லா வரணுமாப்ல. வாங்க இந்த சந்தோஷ செய்தியை முதல் பிரியாட்ட போய் சொல்லலாம். அங்கிள், பிரியாட்ட இப்போதைக்கு போன்ல எதுவுமே சொல்லாதீங்க. போன் பண்ணா டல்லாவே பேசுங்க. அவ நமக்கு எவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கா, நம்மளும் சர்ப்ரைஸ் பண்ணணும்ல. நம்ம போவேல எப்படியும் அவ போன் பண்ணுவா, அட்டன் பண்ணாதீங்க. அப்படியும் போன் அடிச்சுட்டு இருந்தா கேண்ட கொடுங்க, நான் பேசிக்கிறேன். நம்ம வீட்டுல போய் அவள்கிட்ட சொல்லிக்கலாம் இந்த சந்தோஷத்தை. ஐயோ, சொத்தெல்லாம் ஒரு பேர்ல மாத்திட்டாரு போல இருக்க. ஐயோ, இனி என்ன நடக்க போதோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். கடவுளே, என் கையில எதுவும் இல்லை. இன்னும் நீ தான் பாத்துக்கணும் இந்த குடும்பத்தை. மாப்ப, உங்க பேர்ல எல்லாம் மாத்தணும்னு உடனே விளையாட்டுக்கு பறந்துடாதீங்க. பிசினஸ் பிசினஸ்னு. இன்னும் உங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சாது எனக்கு நிம்மதி. இன்னும் 2 நல்ல கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏய் விக்ரம், என்ன காலையில எங்க போன? உன்ட அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல, இந்த பிசினஸ் முடியறது வர, ஐ மீன் இந்த கல்யாணம் இதெல்லாம் முடியறது வர சீக்கிரமே வந்துடணும், கூப்பிட வைக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. காலையில எங்க போன நீ? இவன் எதுக்கு இப்ப வந்து நிக்கிறான்? காலையில தான் இவன்ட்டே சொல்லிட்டேனே, இரிட்டேட்டிங்கா இருக்கு, இன்னைக்கு ஃபுல்லா மூத்திரம் முடிக்காத, நாளையில இருந்து வா அப்படின்னு. இல்ல சார், வீட்ல அக்கா வந்திருந்தாங்க. அதான் பேசிட்டு இருந்தல, நேரம் போனதே தெரியல. சாரி சார், நாளையில இருந்து சீக்கிரம் வந்துருவேன். மாப்ப, இன்னும் அவனும் ஒரு வாரம் தான் வருவான். அதுக்கப்புறம் வேலைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ளதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகி நீங்க வெளிநாட்டுக்கு போயிருவீங்க. எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் கார் டிரைவ் பண்ணிப்பேன். உங்க ஆன்டிக்கும் கார் டிரைவிங் தெரியும். இருந்தாலும் ஒரு கூட கத்துக்க வச்சுக்கலாம், அவ்வளவுதான். எப்பவுமே யாரையும் நம்ம நம்ப கூடாது. யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்றாரு? யார சொல்லிருப்பாரு? ஒருவேளை நம்ம பேசினதுன்னு கேட்டிருப்பாரா? சே சே, இருக்காது. பேசினது கேட்டிருந்தா எப்படி பத்திரமா உங்க பேர்ல இருக்குன்னு ஜாலியா பேசுவாரு. எதுக்கு இப்படி சொல்லணும்?